வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேரை சர்தையிலும் உனக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைய நாள் அப்பப்போ காப்பி சிந்தது, சோறு சிந்தது, சாம்பார் சிந்தது. உடனே என்ன செய்யறோம் தெரியுமா? அந்த வஸ்திரத்தில் அப்படி தண்ணிக்குள்ளே முக்கி உடனே வஸ்திரத்தை க்ளீன் பண்ணிடணும். ஹல்லேலூயா. புது வருஷத்தை அன்னைக்கு பார்த்துக்கலான்னா வஸ்திரம்லாம் கரை பிடிச்சி போகும். உடனே சரி பண்ண. ஹல்லேலூயா. உடனே க்ளீன் பண்ணிடணும். ஹல்லேலூயா. அதான் உடனே நீ ஒரு தப்பு செஞ்சா, காணாமல் போன வெள்ளிக்காசை ஒருத்தி தேடி உடனே கண்டுபிடிச்சான். காணாமல் போன ஆட்டை உடனே அவர் கண்டுபிடிச்சார். கொஞ்சம் பிந்தினா ஆடு செத்துரும், கொஞ்சம் பிந்தினா வெள்ளிக்காசு காணாமல் போயிடும். உடனே உன் வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்துட்டுனா உடனே இம்மிடியட், உடனே உன் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் சர்தையிலும் உண்டு. உடனே சுத்தமாக்கு. ஆண்டவரே, கோபம் கொண்டுட்டேன், என்ன மன்னியும். இச்சை வந்துட்டுது, என்ன மன்னியும். இந்த தப்பு செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமா பேசிட்டேன், என்ன மன்னியும். முறுமுறுத்துட்டேன், மன்னியும். தொடச்சிரு. அவருடைய ரத்தம் உனக்கு தொடக்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதான் கர்த்தர் கொடுத்த வயல்வெளி. அப்போ உன் துதி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும்.